ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு 5 கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ 1936 விஸ்வரேயா இந்தியாவுக்கான திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு புக்கும் எழுதி வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? அதேமாதிரி இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி யார் அப்படின்னா இந்த விஸ்வரேயா தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த தேசிய திட்டக்குழு உருவாக்கப்படுது பார்த்திங்களா, அது யாரோட முயற்சியால் உருவாக்கப்படுது அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களோட முயற்சியால் உருவாக்கப்படுது. அடுத்து இங்கே பாருங்கள், மக்கள் திட்டம் வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா எம்என் ராய். ஸோ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா வேளாண்மை சிறு தொழில் வளர்ச்சிக்காக. அடுத்த காந்திய திட்டத்தை வந்து பம்பாய் திட்டம்னு சொல்லுவாங்க. எந்த வருஷம்னா 1944. இது ஸ்ரீமன் நாராயண அகர்வால் இவங்க வந்து உருவாக்குனது. அடுத்த சர்வதேயா திட்டம் வந்து 1950 உருவாக்கப்பட்டாங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தது. ஓகேங்களா? அடுத்தது இந்திய திட்ட ஆணையம் அப்படிங்கிறது 1950 மார்ச்சில் உருவாக்கப்படுது. இதனுடைய முதல் தலைவராக யார் இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு இருந்தாங்க. ஓகேங்களா?